அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரே இன்னைக்கு ஃபன் மோடு தான் போங்க. ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு, அப்புறம் ட்ரம்ப் அறிவிப்பு மட்டும் இல்லை, ஈரானுடைய அறிவிப்புமே கூட பாகிஸ்தான் ஒரு கோரிக்கை கேட்டதுக்காக உடனே நான் அதை நிறைவேற்றுற மாதிரி ஒரு பல்ட்டி அடிச்சா இருப்பார். இது மார்க்கெட்டே நிலைக்குலைய வைத்திருக்கிறார். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஈரான் சீனாவுக்கு விசிட் பண்ணது நேரடியாகவே அமெரிக்காவுக்கு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி தான் இருந்தது. வார் மேன், அங்கே நான் விசிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யூஏயும் ஒரு சில கண்டனங்களை சீனாவுக்கு தெரிவித்திருக்காங்க. நட்பு தேர்ந்தெடுக்க வேண்டிய வேலை உங்களுக்கு வந்துடுச்சு, நாங்களா ஈரானான்ற மாதிரியான ஒரு சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அதிரி புதிரி சம்பவங்களை பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு உலக செய்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நேற்று வேற யூஏ மீது ஒரு தாக்கல் நிகழ்த்திட்டாங்க. கொஞ்சம் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருந்தது. அடடடா என்னப்பா திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு நினைக்கும் போது தான் நைட் ஃபுல்லாக பரபரப்பாகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பரபரப்பாக இருந்தது. திடீர்னு ஒரு ட்விட்டு போகிறாரு. யார்? ட்ரம்ப். நம்ம இந்திய நேரப்படி ஒரு 12 மணி இருக்கும். அந்த ட்விட்டை நீங்கள் பாருங்கள். பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டாங்களாம். பாகிஸ்தானும் அதர் கண்ட்ரியும் சேர்ந்து ட்ரம்ப்புக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சதுனால எங்களுடைய மிலிட்ரி சக்ஸஸ் பெரிய அளவுக்கு நாங்கள் அங்கே நிகழ்த்தினதுனால நாங்கள் ஒரு கிரேட் ப்ராக்ரஸ், ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். அதாவது எங்கள் இராணுவ படைபலத்தை பார்த்து நாங்கள் அந்த ஃப்ரீடம் ப்ராக்ரஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு அவங்க ஈரான்கிட்ட தூது விட்டு வாங்க ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடலான்னு கேட்டாங்களாம். இவரும் சரி சரி போ அப்படின்ட்டாலாம். உடனடியாக நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அதை மட்டும் இப்போதைக்கு நிறுத்துகிறேன், மீதி எல்லாமே தொடரும், ஃபைனல் அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சரி, நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் எப்போவுமே உலகமே ஒரு 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 திசையை நோக்கி நகர்ந்தா இவங்க மட்டும் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஏலியன் உலகத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வெற்றின்னுவாங்க, திடீர்னு தாக்கல் நடத்துவாங்க, திடீர்னு 10 போரை நிறுத்தணுன்னுவாங்க. அந்த மாதிரி இவங்க உலகமே தனிதான். அது யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் சந்திக்கும் போது கூட என்ன சொன்னார்னா, நாங்கள் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இது எல்லாமே எங்களுடைய மாபெரும் வெற்றியை நோக்கி தான் நகருது அப்படின்றாரு. இப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்கப்படுகிற ஒரே ஒரு கேள்வி தான், இப்போ ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இப்போ ஈரான் ஓடி உங்ககிட்ட ஐயா பேச்சுவார்த்தைக்கு நான் வரேன்னு கேட்டாங்க. அதுவும் பாகிஸ்தான் மூலயமா கேட்டாங்க, நீங்கள் உடனே ஒத்துக்கிட்டீங்க, வந்துட்டீங்க. அதாவது இந்த மார்க்கெட்டை பாருங்கள் எப்படி ஏமாத்துறாங்க. உடனே இந்த மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, க்ரூட் ஆயில் ஒரு 120-125 தான் அப்படியே 100 பக்கம் வந்துடுச்சு. இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அடித்து உடைச்சி மறுபடியும் ஏற்றுறது, மறுபடியும் இறக்குறது. இது என்ன மாதிரியான ட்விட்டுன்னு தெரியல. எப்படி இன்னும் இந்த உலகம் அவரோட ட்விட்டெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்கன்றதான் எனக்கு புரியல. அதை நம்பி இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அது குறிப்பாக நான் வரிக்குதிரை வரிசாமி அவர்களை தான் சொல்கிறேன். நான் நேற்று வரைக்கும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று ஈரான் தாக்கல் நடத்ததுக்கு மிக முக்கிய காரணமே அந்த யூஏஇ போர்ட்டில் இவங்களுடைய டெஸ்ட்ராயர் அந்த இடத்துல இருந்தது. அதை தான் அவங்க குறி வைத்து தாக்கல் நடத்திருக்காங்க. யூஏஇ வச்சு கூட நாங்கள் தாக்குதல் நடத்தலைன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தற்போதைய நிலைமை வரைக்கும் நாங்கள் யூஏஇ குறி வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தலை, அதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் யூஏஇ தான் ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ்ட்டுக்கும். ஒரு நெஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வைத்திருக்காங்க அவங்க பகுதியில். அது எங்களுக்கு பிடிக்கல. வருங்காலத்தில் நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா, எங்கள் தீவுகள் மீது கை வச்சாங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயம் உங்கள் துறைமுகங்கள்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் தாக்கல் நடத்துவோம். பட் இந்த தாக்கல் நாங்கள் நடத்தலைன்றாங்க. அப்போ யூஏஇக்கு சந்தேகம். அப்போ யார் தான் நடத்துகிறாங்க? நேற்று ஒரு 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்திருக்கு. நேற்று இரவு கூட ஒரு 3-4 வந்ததாக சொன்னாங்க, பரபரப்பானாங்க. அப்போ யார் தான் நடத்துகிறாங்க? அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. யூஏஇ ஆதரவளிக்கின்ற நாடுகள் கூட இன்றைக்கி இந்தியா கூட கண்டனம் தெரிவிக்கும் போது ஈரானை வச்சு கண்டனம் தெரிவிக்கலை. யூஏஇ மீது தாக்கல் நடத்துகிற நாடுகளுக்கு கடுமையான கண்டனம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுடைய ட்விட்டையே பார்க்க முடிகிறது. ஆனால் வெளிப்படையான ஈரானுக்கான கண்டனமா அப்படின்னு அந்த ட்வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா சமீப காலமாக கொஞ்சம் இந்தியாவுடைய கப்பலை அனுப்புறதுக்கு ஈரான் தயங்குறாங்க. ஏற்கனவே இந்தியாவுடைய 2 எண்ணெய் கப்பல்களை லைட்டாக தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க.
அதனால் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் அந்த பழைய நட்பு இருக்கான்னா இப்போ கிடையாது. மேபி இப்போ ஈரான் பேரை பயன்படுத்தலை அப்படின்னாலும் இனி வருங்காலங்களில் நிகழும் பட்சத்தில் ஈரானுக்கான கண்டனங்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சம்பவங்கள் அது மாதிரி இருக்குது. இப்போ யூஏஇ இன்னொரு வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அராக்சி அவர்கள் வந்து அங்கே சீனாவுக்கு போயிருக்கிறார். சீனாவுக்கு போயிட்டு பைலேட்ரல் அடிப்படையில் நாங்கள் நிறைய டீல் ஏற்படுத்த போகிறோன்றலாம் வந்து பேச்சுவார்த்தை அடிப்படுது. இந்த சந்திப்பு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைலாம் இல்லை, பைலேட்ரல் அக்ரிமெண்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து ஒரு டெரரிஸ்டுக்கு துணை போகக்கூடிய நாடு, அது உடனடியாக முழுமையாக துண்டிக்கப்பட வேண்டும்னு தீர்மானம் போடுறாங்க. அது இல்லாமல் ஈரான் கிட்ட எந்த நாடுகளும் வாங்கக்கூடாதுன்னு கடுமையான கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஈரான் கிட்ட எந்த ஒரு எண்ணெய் வளம் வாங்கினாலும் அந்த நாடுகள் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சீனாவை நோக்கியே வந்து இந்த கேள்விகளை வைக்கிறாங்க. சீனா, நீங்கள் வந்து ஈரான் கிட்ட ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக தடைகள் வந்து மிக கடுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இது எல்லாம் நம்ம சுற்றி வளைச்சி பார்த்தோம் அப்படின்னா, சீனா வந்து ஓகேப்பா, ஆமாப்பா, நாங்கள் வெளிப்படையாக வாங்குறோன்ற ஆங்கிளில் சொல்ல வராங்களான்ற மாதிரி நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக இதை வந்து யுஏஇ கூட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. யுஏஇ கொஞ்ச நாளைக்கு முன்பு கூட அங்கே போயிருந்தாங்க, போயிட்டு பெரிய அளவுக்கு மீட் பண்ணாங்க, 2 நாடுகளும் அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. பட் அவங்க கூட இன்னைக்கு மன வருத்தத்தை தெரிவித்திருந்தாங்க. தொடர்ந்து எங்கள் மீது தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் அவங்க கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டில் இதற்கு தீர்வு காணாமல் அங்கே நகர்வது என்பது ஏனோ எங்களுக்கு சற்று சரின்னு தென்படலை அப்படின்னு தனது அதிருப்தியை வந்து தெளிவுபடுத்தியிருந்தாங்க யுஏஇ வந்து சீனா கிட்ட. ஆனால் சீனா வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டையும் தாண்டி இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் கண்டிப்பாக பேசணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு சந்திப்பு என்பது ட்ரம்ப் அவர்கள் அங்கே நேராக போகிறத வந்து தடுத்து நிறுத்துமா அப்படின்னா அதையும் சொல்கிறாங்க வெள்ளை மாளிகையில் இருந்து. இல்லை நாங்கள் நேராக போயிட்டே சொல்லிட்டு வரலான் இருக்கோம். ஒன்று, தைவான் விவகாரத்தை மறுபடியும் நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுமையாக ஈரானை துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதை நாங்கள் நேரில் கூட பார்த்து சொல்ல தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த முக்கோண காதல் கதையில் 4 கோண காதல் கதையில் பெரிய அளவுக்கான முற்றல் மோதல்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ தான் நம்ம ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் ஓடி வந்து, எப்பா என்னப்பா ஈரான் வாங்கப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கப்பா, முதல்ல விளையாடுறதை நிறுத்துங்க, சும்மா வந்து எதுக்குப்பா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்ம்ஸில் என்ன ஓடி விளையாடிட்டு இருக்கீங்க, வாங்கப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கப்பா. உலகமே ரொம்ப ஒரு மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது, என்ன அங்கே ஒன்று சத்தம் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு ஒரு ஞானோதயம் அந்த மாதிரி ஒரு சொன்ன உடனே ஈரான் ஓடி வந்து பேச்சுவார்த்தை, ஐயோ ஜெர்மனி ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸே சொல்லிட்டாரு, நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்திடலாம்ன்ற மாதிரி எடுக்கிறாங்க அவங்க மனநிலைக்கு. அவங்க மனநிலையே அங்கே ஒருத்தர் வந்து மாறிட்டார், ரோட்டில் ஆளே மாறி போய் உருமாறி நிற்கிறாரு ட்ரம்ப். காலையில் ஒரு அறிவிப்பு, சாயந்தரம் ஒரு அறிவிப்பு, அடுத்த நாள் ஒரு அறிவிப்பு, அப்புறம் திடீர்னு வெற்றின்னு கேட்க கொண்டாடுறாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு என்கிட்ட வந்து பாகிஸ்தான் கேட்டாங்க, அதனால நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வந்து நிறுத்துறேன்றாரு. நான் அமெரிக்கா கிட்ட கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், அது குறிப்பா ட்ரம்ப்பை பார்த்து கேட்கற கேள்விதான், இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை வந்து நடத்தணும் அப்படின்னா என்கிட்ட நேரடியாக ஈரான் பேச வேண்டும், இல்லை என்றால் அந்த பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது, உங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இதிலிருந்து நான் எந்த வகையிலும் பின்வாங்க மாட்டேன், டெலிகம்யூனிகேஷன் இருக்குல்ல, நீங்க வந்து போன் பேசலாம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஓடி வந்து என்கிட்ட பாகிஸ்தான் கேட்டாங்க, அதனால நான் வந்து தாக்குதல் நடத்துறதை நிறுத்துறோம், வெற்றி வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உலக மக்களை ஏமாத்துறீங்களே. இது வந்து இன்னுமே ஒரு சில கூட்டம் வந்து அதை நம்பி இந்த கூடாயில வாங்குறது விற்கிறது, அதை நம்பி பேஸ் பண்ணி இருக்கிறாங்களான்றதா பெரிய ஆச்சரியமா இருக்கு. பெரிய ஆச்சரியமா இருக்கிறது பார்க்கலாம். இன்று கூட பாருங்க, இந்த ஈராக்ல இருக்கக்கூடிய குர்திஷ் நிலைகள் மீது கடுமையான ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. யாரு? ஈரான். பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலை வெளிப்படையாவே அவங்களோட எதிர்ப்புகள் தெரிவிக்க முடிகிறது. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு பிரான்ஸுடைய ஒரு கப்பல் ஒன்று, சிஜிஎம் சான் ஆண்டோனினான்னு சொல்லிட்டு பிரான்ஸுடைய வெசல் ஒன்று 3 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. 3 இடத்துல தாக்கல் நடத்தி அதில் இருக்கக்கூடிய கிரூ மெம்பர் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து யூகேஎம்டிஓ வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. பெரிய அளவுக்கு பாதிப்புன்றாங்க. எந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றதையும் தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ல மறுபடியும் ஒரு வரைபடத்தை கூட்டு இந்த பகுதிக்குள்ள எங்களுடைய அனுமதி இல்லாம, எங்ககிட்ட பர்மிஷன் வாங்காம, எங்ககிட்ட டோல் பே பண்ணாம எந்த ஒரு கப்பல் கடந்தாலும் இனி தாக்கல் நடத்துவோம்.
அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு யாராவது ஒருத்தர் கடந்து போயிட்டு வெற்றின்னு கொண்டாடினாலும் மறுபடியும் உங்க சார்ந்த நிறுவனங்கள் உள்ள நீங்க இருக்கின்ற இடங்களை தேடி போய் அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஈரான் தரப்புல. அப்ப நம்ம நிலைமையை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு கூட கஷம் ஐலாண்டில் என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோஷன் வந்தது. அதுக்கப்புறம் ஈரான் நாங்கள் போய் பார்த்தோம், ஒரு ட்ரோன் தாக்குதல் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இரவு பதிவில் ஏதாவது டீட்டெயிலாக இருந்தால் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். அதனால் சமீப காலமாக இந்த மர்மமான ட்ரோன் வந்து பெரிய அளவுக்கு பறந்துட்டு இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். ஹிஸ்புல்லா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் முன்னேறுகின்ற பாதையிலே நாங்கள் தாக்குதல் நடத்தி பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் முக்கோணமாக இருக்கலாம், நாங்கள் தாக்கல் நடத்தின பதிவுகள் அங்கே நிச்சயம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 உங்களுக்கு அடுத்த மற்றொரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் நான். இந்த வரைபடத்தில் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னன்னா, நேற்று ஒரு நாள் மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த பச்சை கலர் மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். அதில் மஞ்சள் கலர்ன்றது பார்த்தீங்கன்னா கீழே அந்த கார்னர்லேருந்து ஹிஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, அந்த டேங்க்கு முன்னேறும் போது ஒரு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. குறைஞ்சது 7-8 வீரர்கள் வந்து கண்டிப்பாக காயமடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமா தாக்கல் நடத்துகிறாங்க. அதனால் இவங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இந்த 2 இடத்துல முன்னேறதுலையும் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து முன்னேற முடியாமல் பெரிய டஃப் கொடுக்குறாங்க. என்னதான் இவங்க வான் பரப்பில் தாக்கல் நடத்தினாலுமே கூட இந்த சதன் லெபனான் பகுதியில் இஸ்ரேலை ஒட்டி கீழே இருக்கக்கூடிய பகுதியில் முன்னேற முடியாமல் தடுமாறுறாங்க. சரி, அங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த லிட்டானி ரிவர் பக்கத்தில் அங்கேயுமே 3 டேங்க் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. சரி, அதை விட்டு இன்னொரு பகுதியில் முன்னேறும் போது பார்த்தோன்னா அந்த இடத்துலையும் ஹிஸ்புல்லா அட்டாக் கொடுக்குறாங்க. இந்த 3 இடத்துலையும் முன்னேற முடியாமல் தடுக்கிறாங்க. ஆனால் வான் தாக்குதலில் கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா நிலைகள் மீதும் ஈரானில் இருக்கக்கூடிய நிலைகள் மீதும் லெபனானில் இருக்கக்கூடிய நிலைகள் மீதும் குறிவைத்து தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். அப்புறம் ஸ்பெயின் வந்து என்ன பண்ணுறாங்க, உறுதி செஞ்சுறாங்க இந்த ஹென்டா வைரஸ் ஒரு பெரிய ஒரு சொகுசு கப்பலில் 150 பேர்த்துக்கு மேலே மாட்டிக்கிட்டாங்கன்னு முந்தைய சேனலில் டாப்பிக்கே அதான் நான் பேசியிருந்தேன் நான். அதில் ஒரு 7 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க, 6 பேர் பக்கம். மீதி ஸ்பெயின் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிசீவ் பண்ணி ஒரு மெடிக்கல் டீமே அந்த இடத்துல அரைவ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் ஒரு முழு கேம்ப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த மக்கள் வேறு எங்கே கடந்து வர முடியாத அளவுக்கு எல்லாமே ஃபுல் ப்ரொடெக்ஷனாக வச்சுருக்காங்க. ஏன்னா அது ஹென்டா வைரஸ்ன்றது சேம் கோவிட் மாதிரியே பெரிய அளவுக்கு பரவுன்றதுனால ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிறாங்க. இனியோ ஸ்பெயின் வந்து இடம் கொடுத்து வர வச்சதே பெரிய விஷயம் தான்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா மற்ற எல்லா நாடுகளும் கொஞ்சம் யோசனை பண்ணாங்க, பட் ஸ்பெயின் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அமெரிக்கா வந்து நேற்றுல ஒரு 4 நாளைக்கு முன்பு தான் ட்ரம்ப் சொன்னார், உக்ரைன் அவ்வளோதான் தோத்துடுச்சு, அவங்க ஃபேக்காக நியூஸை நெரேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு ஃபெயில்டு ஆர்மி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு, அது இப்போ புடின் வேறு அமைதி ஒப்பந்தத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறார் அப்படின்லாம் சொன்னார்ல. சரி ரைட்டு, கோட்டசாமி தூங்கி எழுந்திரிச்சு என்ன சொன்னாரோ தெரியலன்னு நினச்சோம். பட் பாருங்கள், இன்றைக்கி புதிய அறிவிப்பு வெள்ளை மாளிகையிலிருந்து JDAM பாம்ஸ் 1500 பக்கம் வந்து ஒரு 373.6 மில்லியனுக்கு வந்து ஒருத்துள்ள ஆயுதங்களை கொடுக்குறாங்க. அதாவது தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை கொடுக்குறாங்க. குறிப்பாக இது வந்து எதுக்காக அமெரிக்கா கொடுக்குறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் எண்ணெய் கிணறுகளை இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அடிப்பான்னு கொடுக்குறாங்க. யார்? அமெரிக்கா தரப்பில் இருந்து. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. நாங்கள் தடைகள் நீக்கினாலும் அவங்க எங்கள் பக்கம் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆங்கிளில் கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் இவங்க தான் அப்பப்போ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த டைலாக் ஒரு வாரம் கழித்து சொன்னால் நானாக சொன்னவான்னுவாங்க. நம்பூர் அரசியலுக்கெல்லாம் டப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அங்கே பாருங்க, எல்லாம் ட்ரம்ப் கிட்ட பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்காட்டுக்குது. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஏக்கரா கணக்கில் இப்படி பேசலாமா அப்படின்றதுல ஒரு மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக கூட பார்க்க முடிகிறது. பட் ஜெலன்ஸ்கி இன்னைக்கு வீடியோ பதிவை கூட வெளியிட்டிருந்தார். நாங்கள் அமைதி ஒப்பந்தம் அனௌன்ஸ் பண்ணி கூட ஜாப்ரோசிஷியா பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க. 37 மக்கள் அஃபர்ட் ஆகிருக்காங்கன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த செய்தி கூட பார்த்தா ஃபஸ்ட்டு 12 பேர் இருந்து போனதாக சொன்னாங்க, அப்புறம் 20 பேர் பக்கம் இருந்து போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ தாக்குதல்கள் குறையவில்லை. மேபி மே 9, 10, 11 வந்து ஈரான் எடுத்து பாருங்கள், ரஷ்யாவுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நாள். ஏன்னா அவங்க பரேட் நடத்தும் போது இஸ்ரேல் தாக்கல் நடத்துறதுக்கான திட்டத்தில் இருக்காங்க. அப்படி தாக்கல் நடத்தினாங்கன்னா யுத்தம் மிகப்பெரிய அளவுக்கு மூலம் மிகப்பெரிய ஒரு தாக்குதல், மூர்க்கத்தனமான தாக்குதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன் நடக்க போது தெரியல. மனுஷன் இப்போ அரபு நாடுகள் கூட கொஞ்சம் பிஸியாக குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறார். அதனால் இன்னும் அங்கே பெருசாக முடிவெடுக்கல நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன போய் முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. தொடர்ந்து ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுனால சர்வதேச விமானங்கள் எல்லாமே வந்து
பெரிய அளவுக்கு தனது பயணிகளையும் அடுத்தடுத்து விமானங்களையும் வந்து கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் 12,000க்கு மேற்பட்ட ஃப்ளைட் வந்து அடுத்தடுத்து வந்து கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 2 மில்லியனுக்கு மேலே உள்ள பயணங்களை வந்து முழுமையாக ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இது அடுத்த கட்டம் இன்னும் ஒரு மாதம் இன்னொரு 15 நாளுக்கு நீடிச்சது அப்படின்னா விமான சேவையை முற்றிலும் ஒரு 40% தான் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீடியோ நிறைவு பகுதியில் இந்திய அணைகள் தொடர்ந்து எங்களுக்கு தண்ணி தர மறுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா இது வந்து ஆக்ட் ஆஸ் எ வார். நாங்கள் இந்திய அணைகள் மீது நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அறிவிப்பு கொடுப்பதற்கான காரணம் என்ன, ஒரு டைவர்ஷனாக கூட நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இன்றைக்கி மற்றொரு அறிவிப்புமே கொடுத்தாங்க. இந்த பெட்ரோல் டீசல் மீதியெல்லாம் தட்டுப்பாடு இருக்கிறதுனால 7 மணி 8 மணி ஆனால் இஸ்லாமாபாத் போன்ற பகுதிகளில் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் ஆள் வந்து நடத்தக்கூடாதுமா நிறைய அடுத்தடுத்த ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுக்கறதுனால அந்த ஒரு அறிவிப்பை கூட நான் பார்க்குறேன் நான். இன்றைக்கி பஞ்சாபில் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்எஃப்னுடைய ஹெட் குவார்ட்டர் ஜலாந்தர்ன்ற பகுதியில் திடீர்னு ஒரு ஸ்கூட்டியில் போயிட்டு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிருக்கு. ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பட் இது பெரிய அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இது காலிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கிளைம் பண்ணியிருக்கு, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விசாரணை வந்து படுத்தியவரமாக போயிட்டு இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.